ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புது மாசத்திலும் நமக்கு நம்பிக்கையாக வெளிப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடந்த 6 மாதங்களை குறித்து மனம் கலங்காதிருங்கள். ஒருவேளை அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கர்த்தரை ஒரு உண்மையாக ஆணித்தரமாக நம்பாமல் விசுவாசிக்காமல் அவரை விட்டு ஏதோ ஒரு காரியத்தில் சூழ்நிலை நிமித்தம் தூரமாய் காணப்பட்டிருப்பீர்களானால், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இஷ்டம் போல மனம் போல நாம் போய்கொண்டிருந்தோமானால் மனம் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர் இந்த காலைவேளையிலே சந்திக்கிறார். 100 மடங்கு என்பது ஆசீர்வாதத்தின் உயர்வு, நம்முடைய மேன்மையின் உயர்வு. எல்லாவற்றிலும் நாம் தாழ்ந்த சூழ்நிலையிலிருந்து, இல்லாத சூழ்நிலையிலிருந்து, வறண்டு போன சூழ்நிலையிலிருந்து, வறட்சியான சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு மேன்மையான மாற்றத்தை குறிக்கிறது. ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பஞ்ச நாட்கள் நடுவிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஏதோ ஒரு பஞ்சம் இருக்கலாம், ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பாடுகள் வியாதிகள் மத்தியிலே மனம் சோர்ந்து இருக்கலாம். இந்த நாட்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, இனி எதுவும் செயல்பட முடியாது, இது என்னால் இனி எதுவுமே செய்ய முடியாது என்றெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கலாம். தேவன் உங்களை சந்திக்கிறார். பஞ்சம் என்பது யாராலும் மாற்ற முடியாது, தேவன் மாத்திரமே மாற்ற முடியும். அந்த பஞ்சத்தின் நாட்களில் தான் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. உங்களுக்கு 100 மடங்கு என்ற ஒரு மேன்மை, உயர்வு, பலன் பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு நம்பிக்கையோடு கீழ்ப்படுகிறான். நாம் இன்றைக்கு ஆண்டுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு நம்பிக்கையோடு கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அந்த தேசம் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், எந்தவித சாத்தியமில்லாத சூழ்நிலை, நம்மால் முடியாத சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அதற்கு மேலே நம்மை பிரயாசப்பட வைக்கிறார். அல்லேலூயா. 3வது பிரயாசப்பட வேண்டும். சூழ்நிலை பார்த்து, அது பிரச்சனை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, இவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, தோற்று போனதை பார்த்து, முந்தினவைகளை பார்த்து, போனதை பார்த்து நாம் பிரயாசப்படுவதை நிறுத்திடக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய உண்மை, நம்முடைய நீதி, பரிசுத்தம், விசுவாசம் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடக்கூடாது. மறுபடியும் பிரயாசப்படணும். அந்த பிரயாசத்தின் மத்தியில் அவன் விதை விதைக்கிறான். பாருங்கள், தேவனுக்காக சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது 100 மடங்கு பலன். இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, 100 மடங்கு பலன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே, எல்லா சூழலின் மத்தியில் நாங்கள் உம்மை நம்பி, உடைய வார்த்தையை நம்பி இருக்க கிருபை செய்வீராக. கடந்த நாட்களிலே காணப்பட்ட பஞ்சத்தின் சூழலில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுவிக்கும்படி, வியாதி, பலவீனம், போராட்டம் என்று சொல்லுகிற எல்லா நிலைமையிலிருந்தும் கர்த்தர் இப்பொழுது விடுவிப்பீராக. பிசாசு கொண்டு வந்த எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிப்பீராக. பற்றாக்குறையிலிருந்து விடுவிப்பீராக. சமாதான கொலைச்சல்கள், எல்லா
பகைகள், பிரிவினைகள், மனம் வேதனைகள், ஆண்டவரே கண்ணீரின் பாதைகள், துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து அந்த சூழ்நிலையிலேயே தேவன் சந்திப்பீராக, வார்த்தை அனுப்புவீராக, திடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படியாத இதுவரைக்கும் காணப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொருவரை விடுவித்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து நடக்க, அந்த சூழ்நிலையில் மத்தியில் தான் உம்மை நம்பி ஆண்டவரை பிரயாசப்பட, இன்னும் பிரயாசப்பட கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாய் நிற்க, ஊழியம் செய்ய பலன் தருவீராக. அந்த நேரத்தில் நாங்கள் இதுவரைக்கும் இழந்த, பஞ்சத்தில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் காணப்பட்ட அனைத்துக்கும் மேலாக உயர்வை கொடுப்பீராக. வேலை ஸ்தலத்திலே மேன்மை கொடுப்பீராக, உயர்வை கொடுப்பீராக. சம்பாத்தியங்கள் எல்லாம் பெருகுவதாக. கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதங்கள் 100 மடங்கு என்று சொல்லி ஆசீர்வாதம் பெறுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. விசுவாசத்தோடு இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் பெருகட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்குத்தத்தம் நிறைவேறும் நிச்சயமாக. 100 மடங்கு பலன் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. நாம் நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். God bless you.